வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 அஃபிஷியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயாச்சு அப்படின்றத ஆமாங்க. என்னடா இன்னும் ப்ரோமோ இறக்காமல் இருக்கீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் பார்க்குற வகையில் அஃபிஷியலாக நம்ம விஜய் டிவிலேருந்தே இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா அனுப்பியிருக்கீங்க, என்னதான்டா ப்ரோமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? பட் அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம அந்த ஐ லோகோக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு சீசன்லையும் அந்த கிரியேஷன் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ போன சீசனில் 2 வீடுன்றதை அழகாக அந்த ஐலோகோ மூலமாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீசன் உண்மையாகவே நிறைய எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்பலாம் சுவாரஸ்யம் எதிர்பார்க்காதீங்க, மொக்கையாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிருக்கதா நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஹோஸ்ட் யார் அப்படின்றது. ஸோ அவங்க தான் விஜய் சேதுபதி தான் வந்திருக்காரு அப்படின்றது. இந்த ஒரு ப்ரமோ அப்படின்றது லோகோக்காக ஒரு விஷயங்களாக இருந்தது அப்படின்றதான். அந்த லோகோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நடுவில் 8 அப்படின்ற ஒரு நம்பர் போடப்பட்டிருக்கு. மேலேயும் கீழேயும் ஒரு சில்வரான ஒரு ஆப்போசிட் ஒரு நைஃப் மாதிரி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி அந்த லோகோ பெருசாக நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது. பட் அதை தாண்டி இந்த ப்ரொமோவில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதியோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு முகத்தை காட்ட மாட்டாங்க. ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன்லேயே ஹீரோவோட ஃபேஸை காமிச்சிட்டா எப்படி கொஞ்சம் அதிரடியாக அப்படியே லைட்டாக தானே காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. தலைவர் நடந்து வராரு. ஸோ அங்கே ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் வந்து 8 அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த மிரருக்கு பின்னாடி இவர் நிற்கிறாரு அப்படின்றது. ஸோ அவர் அந்த இதுலேருந்து அப்படியே நடந்து போகிறாரு. சைடில் ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு விதமான கேஷுவல் ஷர்ட் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு ஷர்ட்ஸ் எதையுமே அவரை செலக்ட் பண்ணாமல் அப்படியே நடந்து போய் அங்கே நிறைய கோட் ஷூட் இருக்குது. ஸோ அதிலேருந்து ஒரு கோட்டை வந்து இவர் செலக்ட் பண்ணி அதை வந்து போட்டுட்டு முன்னாடி வந்து நின்று அவங்க பார்த்து ஒரு கண் அடிச்சுட்டு நம்ம கமல் சார் அடிப்பார் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கே பார்த்து ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் செல்வம் தான் யார் இல்லைன்னு சொன்னா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இவர்கிட்ட இருந்து டெரரான ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்றது ரொம்பவே கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம். அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அள்ளி வீசக்கூடிய ஒரு மனுஷங்க தூக்கி கொண்டு பிக் பாஸ்ல ஹோஸ்ட் பண்ண விட்டுருக்கீங்களேடா, எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை இந்த ப்ரோமோ மாதிரியே சீசனையும் மொக்க பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு டவுட் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் கவனிக்கலாம். ஸோ என்னதான் ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஷோ என்ன மாதிரி ஒரு அடிப்படையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை ட்ரெஸ்ஸிங் மூலமாக அவர் வந்து காமிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். அதாவது நீயா நானா அப்படின்னா கோபிநாத் அப்படின்னாலே அந்த கோட் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களாக பேசப்பட்டு இருந்தது. அதே மாதிரி பிக் பாஸுக்கும் ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தலைவர் எவ்வளோ பெரிய ஃபார்மலான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இப்படித்தான் இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நான் இந்த சீசன் நல்லா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டா நான் வந்து வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் ப்ரோமோல காமிச்ச மாதிரியே ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகான ஒரு ஸ்மைலோட எந்த ஒரு டைலாகுமே இல்லாம வெறும் பிஜிஎம் வச்சு இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லோகோ அண்ட் ஹோஸ்டுக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் அப்படின்றது. அப்போ இந்த புதுச்சேரியெல்லாம் ப்ரோமோ எடுத்தீங்களேடா அது இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் வரும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா முதல் ப்ரோமோலேயே ரொம்ப தரமாக இறக்கிட்டாங்கன்னா எப்படி எல்லாமே சுவாரஸ்யம் முடிஞ்சிடும் இல்லையா? அதனால இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி வந்துட்டாரு. அதே மாதிரி லோகோவும் வந்தாச்சு. பெருசாக வந்து எதிர்பார்த்த மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் இந்த சீசனுக்கு வரக்கூடிய கண்டஸ்டண்ட்டாவது ஓரளவு சுவாரஸ்யம் தரக்கூடிய மெம்பர்ஸாக இறங்கினாங்க அப்படின்னா ஷோ வேறு லெவலில் போகும் அப்படின்றதான். இல்லை மிச்சர் சாப்பிட்றக்கும் லவ்வர்ஸையும் தூக்கி உள்ளுக்க போட்டிங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்க போகிறதே இல்லை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. பல பேர்கள் அடிபட்டுட்டு வருது. ஸோ அதில் ஒரு சிலர் கன்ஃபார்ம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவு ப்ரோமோவே ரிலீஸ் ஆயாச்சு. இன்னும் 1 மந்த்துக்குள்ளேயே ஷோ வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஷோவில் நாம் எதிர்பார்த்த மாதிரியான கண்டஸ்டன்ட் வந்து இந்த ஷோ பயங்கர ஃபேமஸ் ஆகுதா இல்லையா? நம்மளோட விஜய் சேதுபதி ரொம்ப அழகாகவே ஹோஸ்ட் பண்ண போகிறாரா? இவர் வந்து
வந்து நான் வேலைன்னு வந்தால் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா, அதேமாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதா இல்லையா? ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல அப்டேட் தெரிஞ்சுக்கிறக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.